என் பெயர் யோகேஸ்வரி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கீரைக்காடு. நான் இப்போது கொடிக்காத்த குமரனை பற்றி பேசப் போகிறேன். ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து விளக்க சரியான தொழில் கூட இல்லாது நலிவடைந்த நெசவு தொழில் செய்து நாட்டு சுதந்திரத்தை நினைத்த ஒரு நல்லவர் குமரர். தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் சென்ற போது வெள்ளைக்கார காவலர்கள் தாக்கி மண்டை உடைந்து ரத்தம் கொட்டிய மயங்கிய நிலையிலும் கையில் இருந்த தேசிய கொடியை விடாது நாட்டுப்பற்றில் உயிர் விட்டதால் குமரன் என்று போற்றப்படும் வீரர் இவர். சென்னிமலையில் பிறந்தவர். இவர் தந்தையின் பெயர் நாச்சிமுத்து, தாயார் பெயர் கருப்பாயி அம்மையார். இவர்களுக்கு 4வது பிள்ளையாக 1904ஆம் ஆண்டு அக்டோபரில் பிறந்தார் குமரன். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி. இவர்கள் குடும்பம் நெசவு தொழிலை மேற்கொண்ட உரிய வறுமை குடும்பம். போதிய வருவாய் சென்னிமலையில் கிடைக்கவில்லை. இதனால் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் முடியாமல் குமரனின் பெற்றோர் கஷ்டப்பட்டனர். ஆனபோதும் குமரன் இளமையிலேயே கெட்டிக்காரன் என தெரிந்ததால் அவர் அப்பா மிக்க கஷ்டப்பட்டு இடையே பள்ளிக்கு அனுப்பினார். குமரனும் கஷ்டம் உணர்ந்து கோவில் சாதம் வாங்கி சாப்பிட்டு தெருவிளக்கில் படித்தார். வறுமை துரத்தியது. 5ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பை தொடர முடியாது போயிற்றது. படிப்பை நிறுத்திவிட்டார். பருத்தி நெசவில் வருவாய் சரியாக இல்லாததால் பள்ளிப்பாளையம் என்ற ஊரில் தனது மாமா வீட்டுக்கு சென்றார். இங்கே பட்டு நெசவில் பயிற்சி பெற்றார். நல்ல தேர்ச்சி பெற்று 19ஆம் வயதில் மறுபடியும் சென்னிமலை திரும்பினார் குமரன். குமாரசாமியின் திருமணம் நடைபெற்றது. இவர் மனைவியின் பெயர் ராமாயி. குடும்பம் வந்ததும் கூடவே வறுமையும் வந்தது. எனவே பிழைப்பு தேடினார் குமரன். அதிக நெசவுக்கு ஆதரவு அளிக்கும் திருப்பூர் செல்ல முடிவு செய்தார். இறுதி காலம் வரை அங்கேயே வாழ்ந்தார். இதனால் தான் இவர் திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்பட்டார். திருப்பூரில் பஞ்சு எடை போடும் விற்பனை நிறுவனத்தில் குமரனுக்கும் வேலை கிடைத்தது. மாத ஊதியம் 30 ரூபாய். அதில் போதும் என்ற மனதுடன் வாழ்ந்தார். சுதந்திர போர் தீவிரம் கொண்ட காலம் அது. காந்தியடிகள் பற்றியும் பிற பல தலைவர்கள் அவர்களது பேச்சு ஆங்கிலேயர் கொடுமை பற்றியும் செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை படித்த குமரன் மனதிலும் தேசப்பற்று வளர்ந்தது. விடுதலை உணர்வு நெஞ்சில் தோன்றியது. காந்தியடிகள் மகாத்மாவின் கதர் கொள்கையில் ஏற்பட்ட பற்றால் குமாரசாமி கதர் ஆடை உடுத்த ஆரம்பித்தார். மனைவிக்கும் எடுத்து கூறி கதர் கட்ட சொன்னார். மகனின் விடுதலை போர் ஆர்வம் கண்டு அவர் தாயார் வருந்தினார். ஆனால் தாயை போல தாய்நாடு முக்கியம் என தெரிந்த குமரன் தொடர்ந்து நாட்டு பற்று மிக்கராகவும் விளங்கினார். கதருக்கு அடுத்தபடியாக மகாத்மா ஆர்வம் காட்டிய மது ஒழிப்பிலும் குமரன் பற்று கொண்டார். அப்போது கள்ளுக்கடை இருந்த காலம். தேசப்பற்று வாலிபர் சங்கம் என்ற ஓர் அமைப்பு திருப்பூரில் உண்டு. அதன் உறுப்பினர்களுடன் குமரனும் சென்று கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். அங்கே குடிவீரர்களால் தாக்கப்பட்டார். இதற்காக இவர் கொள்கையில் இருந்து பின்வாங்கவில்லை. அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.